பச்சை பயிரும் வெல்லம் வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி பார்க்கலாமா. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் மெஷரிங் கப்புக்கு அரை கப் பச்சை பயிர் போட்டு அதை வந்து நல்லா வாசம் வரது வரை வறுத்து விடணும். பச்சை பயிர் வந்து நல்லா கலர் மாறி வாசம் வரது வரை வறுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அடுப்பில் வேற ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் மெஷரிங் கப்புக்கு அரை கப் வெள்ளைப்பொடி போட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து பச்சை பயிரை மாற்றிட்டு 2 ஏலக்காய் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே முந்திரி பருப்பை மட்டும் வெளியே எடுத்துருங்க. அதே நெய்யில் வந்து அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை பயிர் வந்து நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். இது வந்து சீக்கிரமே ரெடியாகி வந்துடும். நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும் போது தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போதே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஆறின பிறகு இதோடி கொஞ்சம் கெட்டியாயிரும். உங்களுக்கு வந்து எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கோங்க. நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஒவ்வொரு லட்லையும் வச்சுக்கோங்க. இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்.